டிசம்பர் 2025ல வரக்கூடிய யூஜிசி நெட்டை ஈஸியாக எப்படி கிளியர் பண்ணலாம்? இருக்கக்கூடிய இந்த 16 டேஸில் இந்த 2 மாசத்துல எந்தெந்த ஏரியாவை படித்தா எந்தெந்த கண்டென்ட் மட்டும் நல்லா படிச்சுட்டு போனால் இந்த யூஜிசி நெட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம். அந்த நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இதை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். யூஜிசி நெட்டை வித் ஜேஆர்எஃபோட நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஷெடியூலை வந்து ஸ்ப்ரிங்லேண்ட் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது நல்லா முழுமையாக கவனிங்க. இது உங்களுக்கான ஒரு ஷெடியூல். இருக்கிற 16 டேஸில் இதை கரெக்டாக அப்ளை பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிட முடியும். ஸோ இதுக்கு நீண்ட காலம் தேவையே இல்லை. 60 நாள் கரெக்டாக டெய்லியும் யூட்டிலைஸ் பண்ணினா போதுமானது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஜிசி நெட் அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் பார்க்கக்கூடிய 2 இடம் எதுன்னா, ஒன்று ஜேஆர்எஃப் வாங்கிட்டா பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வித் ஸ்டைஃபண்டோட படிக்க முடியும் அப்படிங்கிறது. 2வது யூஜிசி நெட், அதாவது இன்னைக்கு நெட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் எந்த காலேஜில் வேணாலும் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நெட் ஆர் செட் குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த நெட் ஆர் செட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அல்லது பிஹெச்டி எந்த ஒரு எலிஜிபிலிட்டி இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இயர்லேயே வராது. ஸோ அப்போ உங்களுக்கு இது எல்லாமே நெட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ இது இருக்கிற 60 நாளில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. சரி, ஓகே. இந்த ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெய்லியும் எந்த போர்ஷனை படிக்கணும், எப்பப்போ என்ன டாபிக்ல டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஒரு 60 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவிலேயே ரொம்ப எதையெல்லாம் ஷார்ட் பண்ணி படித்தா எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெடியூல் தான் இந்த 16 டேஸ் ஷெடியூல் அப்படிங்கிறது. ஸ்ப்ரிங்லைன் ஒவ்வொரு முறையும் ஷெடியூலை விடுறது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஸோ அதனால ஷெடியூல் இந்த மாதிரி நம்ம டைம் டேபிள் அண்ட் ஷெடியூல் கொடுக்கறது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை கரெக்டான ஒரு ட்ராக்ல வச்சிருக்கு. நீங்க டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்ததுனால நீங்க டெய்லி அதாவது கரெக்டாக படிச்சுட்டு நீங்க அந்த இடத்துல அப்பியர் ஆக முடியுது. ஸோ அது ஸ்ப்ரிங்லைன் இது கொடுக்கக்கூடியதுல ஒரு பெஸ்ட் மைண்ட் மேப்பிங்கா இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்க 1 by 1 பார்ப்போம். அதற்கு முன்னால ஸ்ப்ரிங்லைன் இதனுடைய பாதைகள் இப்போ யூஜிசி நெட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து எதுல எல்லாம் கால் வச்சிருக்கோம். ஆரம்ப காலத்துல பிஜிடிஆர்பிக்கு வந்தோம், அதற்கப்புறம் பாலிடிஆர்பியில் இருந்தோம். அந்த நெக்ஸ்ட் அதுல எல்லாம் தொடர்ந்து அதுல எல்லாம் ஒரு நல்ல வெற்றியை தாங்கி வரும்போது யூஜிடிஆர்பி, இப்போ வந்து இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதாவது காலேஜ் டிஆர்பிக்கும் எங்களுடைய கிளாஸஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது தனியாக டிஸ்கிரிப்டிவ்க்கான ப்ராக்டிஸ் இருக்கு. அது டெய்லியும் யூஜிசி நெட்டை விடவும் இன்னும் அது அழுத்தமான அதிகமான பாடங்களை படிக்கிற மாதிரியான ஒரு போர்ஷனை ஷெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டுக்கான கிளாஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஸ்ப்ரிங்லைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அதிகமாக இருக்கு அப்படின்னா, ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது ஹைலி ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் கூடவே டெஸ்ட் நீங்க படிக்கிறத எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் ஷெடியூல் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைன்ல எல்லா நாளும் இருந்துட்டு இருக்கும். அதுவும் ஏதோ ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அல்ல, அல்லது 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் அல்ல, குறைஞ்சபட்சம் நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 100 கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ அந்த நீங்க எங்களுடைய டெஸ்ட் எழுதினாலே அந்த டெஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு மெட்டீரியலுக்கு சமமானது. ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி போறதுக்கு எளிமையா இருக்கக்கூடிய வகையில தான் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறதே கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு ஸ்ப்ரிங்லைன் தன்னுடைய இடத்த அங்கீகாரத்தை வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் சைடு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மெட்டீரியல், அது டெஸ்டா இருக்கட்டும் அல்லது மெட்டீரியல் படிக்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டாண்டர்டு. நீங்க டெஸ்ட் எழுதுனா கூட டெஸ்ட் படிக்க ப்ராக்டிஸ் பண்றது கூட ஏதோ ஒரு கண்டென்ட் படிக்கிற ஃபீலிங்லேயே வச்சிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு ரீகால் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100% அட்டென்ஷன் லேர்னிங் மெத்தட்னு ஒன்று வச்சிருக்கோம். இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து வீடியோ ஓடிட்டு இருக்கோம், வீடியோ ஓடிட்டு இருக்கிற அந்த பிட்வீன் இந்த கேப்ல வீடியோ பாஸ் ஆயிரும். பாஸ் ஆகி உடனடியாக அங்கே ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்க வீடியோவை அட்டென்ஷனா கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எங்களுடைய வெப் போர்ட்டல்ல அதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதுறத கண்காணிச்சுட்டே இருப்போம். என்ன டெஸ்ட் எப்படி எழுதிருக்கீங்க, இன்னும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லைனுக்கான பெஸ்ட் ரீசன். இது வரைக்கும் எல்லா முறையும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ண வச்சதுக்கு அவங்கள நாங்கள் எடுத்துக்கிட்ட கேரிங் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சைடு நீங்க ஆத்தர் பயோகிராஃபி பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஏன்னா மோஸ்ட்லி கேள்விகள் எப்படி எல்லாம் வருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆத்தர் பயோகிராஃபி பேஸ் பண்ணி கேள்வி வரும், குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி கேள்வி வரும். ஒரு ஒர்க்கை கொடுத்து அது ஒர்க் எப்பொழுது வந்தது, இயர் என்ன அப்படிங்கிறது கேள்வி வரும். அதற்கப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிசம் தியரி, லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக், இங்க இருந்தெல்லாம் தான் கேள்விகள் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல
இந்த மெட்டீரியலை வந்து வடிவமைச்சு உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக மெட்டீரியல் கொடுத்துருவோம். நீங்கள் மெட்டீரியலை படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இதை மட்டும் ஒரு சைக்கிளிக்காக டெய்லியும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த யூஜிசி நெட் உங்களுக்கானது. நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் தேவையில்லை, இருக்கிற 60 டேஸ்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வகையிலையும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் இந்த 100% அட்டென்ஷன் மெத்தடுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோவில் எம்சிக்யூஸ் வரும். வீடியோ ஓடிட்டு இருக்கும். இது பீட்டா வெர்ஷனில் தான் வச்சிருக்கோம். வீடியோ ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டு இருக்கும்போதே வீடியோ திடீர்னு பாஸ் ஆயிரும். அங்கே எம்சிக்யூஸ் அப்பியர் ஆகும். அந்த எம்சிக்யூஸுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கு கரெக்டாக அப்பியர் ஆன உடனே அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க ஒன்று மவுஸ்லயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இன் டச்லயோ நீங்க கிளிக் பண்ணினா மட்டும்தான் அந்த ஆன்சரே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன உடனே நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படிங்கிறது இமீடியட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் அது டோட்டல் ஸ்கோர்லயும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை அட்டென்ஷனா வச்சிருக்கும். நீங்க படிக்கிற விஷயத்த கவனமா படிக்கணும். வீடியோவை பார்த்து படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது மேல அதிகமான கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் வச்சிருக்கோம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலுமே இந்த மாதிரி வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது வீடியோவுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் நீங்களா எழுதி பார்க்குற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிற மெத்தட் அப்படின்னா அது ஸ்ப்ரிங் லைன்ல மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். இது தனி எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நாங்க ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுமையான முயற்சிகள் செஞ்சுட்டே இருப்போம். அந்த வகையில இந்த முறை செஞ்சிருக்கக்கூடிய புதுமையான முயற்சி தான் இந்த லேர்ன் வித் 100% அட்டென்ஷன் மெத்தட் அப்படிங்கிறது. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா சிபிடி பேஸ்டு டெஸ்ட் கொடுத்துருவோம். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க படிச்சதை டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. அதுக்கு நான் டைம் டேபிள் கொடுத்துருவோம். எந்த தேதியில எந்தெந்த போர்ஷன்ல டெஸ்ட் வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிடியில் இருக்கும். இந்த சிபிடி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரே நம்பர் எழுதக்கூடிய கொஸ்டின் இன்னொருத்துக்கு அப்பியர் ஆகாது. நாங்க கொடுத்துருக்கிற அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை சிபிடிலேயே அது சார்ட் பண்ணிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தரணும், இன்னொரு நபரை அவங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் தரணுங்கிற எல்லாத்தையும் சார்ட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டை புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க சப்மிட் பட்டனோட கிளிக் பண்ணணுன்னே ஆன்சர் அங்கே என்ன அப்படிங்கிறது காட்டிடும். உங்க ஸ்கோர் என்ன, பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் என்ன, அந்த நெக்ஸ்ட் அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, சரியா தவறா, அது கிரீன் கலர் ரெட் கலர் சொல்லி எல்லா இண்டிகேட்டரோட உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். வெரி ஈஸியஸ்ட் மெத்தடு அதை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு முறை நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க எத்தனை முறை வேணாலும் அதை நீங்க எழுதின டெஸ்ட் ரிசல்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரீகால் பண்றதுக்கான மெத்தடும் இந்த சிபிடில ஸ்ப்ரிங் லைன் இதுல கொடுத்துருவோம். சரி, ஓகே. ஏன் இந்த ஸ்ப்ரிங் லைன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 6 ரீசனா சொல்லலாம். ஒன்று, நாங்க கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் ரொம்ப டீடைல்டான கிளாஸஸா இருக்கும். ரொம்ப ஆழமா நீங்க ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா கூட நீங்க நோட்ஸ் எடுக்காம அந்த வீடியோ கவனிக்க முடியாது. அவ்வளவு தூரம் விஷயத்துக்குள்ள அந்த வீடியோவுடைய கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் அப்படிங்கிறது நிறைய புத்தகங்கள் கொடுப்போம். நிறைய உங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கண்டென்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டடி மெட்டீரியல், ஹைலி ப்ரொவைடபிள் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ லெக்சர்ஸ். இந்த வீடியோ லெக்சர்ஸ்ல என்ன பெனிஃபிட்னா நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வர முடியல அப்படின்னா நீங்க அதனுடைய ஏதோ வீடியோவா மாத்தி கொடுத்துருவோம். நீங்க உங்களோட கன்வீனியன்ட் டைம்ல வீடியோ பார்த்துக்கலாம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த ஷெடியூல் படி டெஸ்ட் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப் டு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை பத்தின கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறதும் கொடுத்துருவோம். ஸோ இந்த 6 ரீசன் அப்படிங்கிறது இந்த ஸ்ப்ரிங் லைனுக்கான ஒரு தனி அடையாளமா இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்பொழுதுமே ஸ்ப்ரிங் லைன் உங்கள் மீது அக்கறை கொண்டத ஒரு இன்ஸ்டியூட்டா இருந்துட்டு இருக்கு. உங்களது வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னா ஸ்ப்ரிங் லைனுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே. இப்போ 25/10/2025 இருந்து இந்த ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி ஷெடியூலை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சைடு ஒவ்வொரு டேவும் அப்படின்னு நீங்க என்ன படிக்கணும், எந்த ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். அந்த டேவில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டேட்ல எந்த தேதியில் என்ன எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். சரி, ஓகே. இதை நீங்க டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். டே 1, அதாவது 25/10/2025 நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. டே 1. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சான்சருக்கு முன்னால் இருந்தக்கூடிய பகுதிகளை படிக்கிறீங்க. படிச்சுட்டு அதே நாள்ல தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏஜ் ஆஃப் சாசரையும் படிக்கிறீங்க. சாசருக்கு முன்னால இருக்கிறதும் படிக்கிறீங்க, சாசருக்கு பத்தின விஷயங்களும் படிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் படிச்சுட்டு 25/10/2025 ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி பார்த்துறீங்க. உங்களுக்கு தனித்தனியா லாகின் ஐடி எல்லாமே கொடுத்துருவோம். வீடியோ பார்க்கறதுக்கு லாகின், அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கான லாகின் சொல்லி எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்க எங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறதே இல்லை, உங்களுடைய ஓன் டைம்ல எழுதி பார்த்துக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இன்கேஸ் அந்த அன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா அதை நீங்க 1 டே கழிச்சு எழுதிக்கிறக்கும் அதுக்கான சான்சஸ் கொடுத்துருப்போம். பட் மை ரெக்வஸ்ட்,
நீங்க அந்தந்த தேதியிலேயே அந்தந்த டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தடுத்து படிக்க வேண்டியது உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, டே 2 இங்க டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமா பத்தி படிக்கிறீங்க. அந்த நெக்ஸ்ட் அதே அன்னைக்கு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பத்தின விஷயங்களையும் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னுடைய 2 இது படிச்சுட்டு மறுபடியும் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருடைய டிராமாவை டே 3ல படிக்கிறீங்க. அப்ப டே 3ல தான் இந்த ஆல்ரெடி டே 2ல படிச்சதும் டே 3ல படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து 27/10/2025ல ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி பாக்குறீங்க. அந்த நெக்ஸ்ட் டே 4 ஏஜ் ஆஃப் மில்டன். அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28/10/2025ல ஏஜ் ஆஃப் மில்டனை பேஸ் பண்ண டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் டே 5 ஏஜ் ஆஃப் ட்ரைடனை படிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. இங்க இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிக்கிறீங்க. மெட்டீரியல் ஹைலி ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் கொடுத்துருப்போம். நீங்க வீடியோ பார்த்தும் படிச்சுக்கலாம், மெட்டீரியல் பார்த்தும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டே 6 30/10/2025ல ட்ரைடனை பத்தின டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதற்கப்புறம் டே 7 போப் வந்து படிக்கிறீங்க, அவருடைய வெர்ஸ் பாட்டை படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 8வது நாளே அதே அலெக்சாண்டர் போப்புடைய ப்ரோஸ் அண்ட் டிராமா படிக்கிறீங்க. 1/11/2025ல டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம்னா அந்த அன்னைக்கு படிச்சதும் அடுத்த நாள் படிக்கிறது சேர்த்து நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இது உங்களுடைய டைமை கரெக்டா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி போறதுக்காக தான் இந்த மெத்தட் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஏரியா ஃபுல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துருப்போம். டே 9 ஏஜ் ஆஃப் ஜான்சன். அதே அன்னைக்கு ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல நாவல். அதுக்கப்புறம் டே 10ல தான் ஏஜ் ஆஃப் ஜான்சன் வெர்ஸ். அப்போ டே 9ல படிச்சது டே 10ல படிச்சது ரெண்டையும் சேர்த்து 3/11/2025ல டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கப்புறம் டே 11 ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் ஓல்டர் போய்ட்ஸ் படிக்கிறீங்க. அதே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்கர் போய்ட்ஸையும் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் டே 12ல ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்துடைய ஜெனரல் ப்ரோஸை படிக்கிறீங்க. அதே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே 11ல படிக்கிறதும் 12ல படிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க. வேர்ட்ஸ் ஆஃப் த நாவல் எல்லாம் சேர்த்து எழுதுறீங்க. அதாவது ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்ல எந்தெந்த நாவலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க, மேலு ஃபீமேல் சொல்லி எல்லாத்தையும் படிப்பீங்க. ஒட்டுமொத்தமா சேர்த்து டெஸ்ட் எழுதிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் டே 13 டென்னிசன். டே 14 அதுவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டென்னிசன் தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. டே 15ல தான் டென்னிசன் 3 நாள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. 3 டேஸ் டே டென்னிசனுக்காக மட்டும் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி படிக்கிறீங்க. படிச்சுட்டு 8/11/2025ல இந்த 3 டேஸ் படிச்ச கண்டென்ட்டை டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்றீங்க. அந்த நெக்ஸ்ட் டே 16 ஏஜ் ஆஃப் ஹார்டி. டே 17 அதே ஏஜ் ஆஃப் ஹார்டில மீதி இருக்கிற பகுதியில எல்லாம் படிச்சுட்டு 10/11/2025ல டெஸ்ட் எழுதுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கேப்ஸ் கொடுத்துக்கிட்டு டெஸ்ட் எழுத வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்றது நீங்க என்னதான் படிச்சாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுல தான் உங்களுடைய பிளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நீங்க டெஸ்ட் எழுதுறது வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதற்கப்புறம் டே 18ல த பெர்சன்டேஜ் படிச்சுட்டு 11/11/2025ல டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது அமெரிக்கன் லிட்ரேச்சருக்குள்ள வரீங்க. டே 19 அண்ட் 20 இந்த 2 நாளுமே சேர்த்து நாங்க கொடுத்துருக்கூடிய அந்த 3 பகுதிகளை படிக்கிறீங்க. த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுக்கப்புறம் ஏர்லி நரேட்டிவ்ஸ் டு த கலனியல் எரா. அந்த நெக்ஸ்ட் எமர்சன் டு மார்க் ட்வைன். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு 19ஆம் தேதி 20ஆம் தேதி அதாவது டே 19 டே 20 இந்த 2 நாளும் படிச்சுட்டு 13/11/2025ல இந்த 3 டாபிக் பேஸ் பண்ணி நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதற்கப்புறம் அதே மாதிரி தான் 21 22 இந்த 2 நாள்லயும் இந்த 2 டாபிக்கையும் நல்லா ஆழமா படிக்கிறீங்க. படிச்சுட்டு 15/11/2025ல ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதே மாதிரி தான் டே 23 அண்ட் 24லயும் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அந்த அதனோட இருக்கக்கூடிய மற்ற கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இன்க்ளூடிங் டைம்ல வரைக்கும் முடிச்சுட்டு இந்த 2 டேஸ் முழுக்க படிச்சுட்டு 17/11/2025ல இந்த டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு 24 டேஸ்லயே பிரிட்டிஷ் லிட்ரேச்சரும் அமெரிக்கன் லிட்ரேச்சர் முடிச்சிடுறீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு நல்லா ஒரு விஷயத்தை படிச்ச ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மீதி எல்லாத்தையும் படிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்தது டே 25ல இருந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர் ஆரம்பிக்குது. ஸோ கரீபியன் லிட்ரேச்சர் 18 டே 25ல படிக்கிறீங்க. அதே அன்னைக்கு 18/11/2025ல அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த நெக்ஸ்ட் டே 26 ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க. 19/11/2025ல ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சருக்கான டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கனடியன் லிட்ரேச்சர் 20/11/2025. அதுக்கப்புறம் காமன்வெல்த் லிட்ரேச்சர்ல நாங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியலை பேஸ் பண்ணி இந்தியன் லிட்ரேச்சர்ல இருந்து ஒரு டேல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியன் லிட்ரேச்சர் இன்னொரு இடத்துலையும் நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுப்போம், அதுக்கான கிளாஸஸும் இருக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ள இந்த அன்னைக்கு டே 28ல படிச்சு டெஸ்ட் எழுதிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் டே 29ல 22/11/2025ல இதை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டே 30ல இருந்து இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்குள்ள வரீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சைடு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் காமன்வெல்த் லிட்ரேச்சர்,
அந்த நெக்ஸ்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா படிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ டே 30 இருக்கும்போது ஆல்ரெடி டே 29லயே பார்த்தீங்கன்னா நீங்க லிட்ரேச்சர் எல்லாத்தையும் நீங்க முடிச்ச ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். ஸோ டே 30ல இருந்து அடுத்த 2-3 நாள்ல இந்தியன் ரைட்டிங் முடிச்சிருவீங்க. ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். நமக்கு லிட்ரேச்சர் நல்லா படிச்சிருந்தாலே உங்களால ஒரு 50% அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ லிட்ரேச்சர் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு மீதி இருக்கிறது நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸியஸ்டா நம்ம வந்து மார்க் வாங்கி இது பாஸ் ஆயிட முடியும். சரி, ஓகே. டே 30ல போயட்ரி, ப்ரோஸ், நாவல், இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல இருக்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறீங்க. டே 31லயும் இதே கண்டென்ட் தான். நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் நீங்க படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஆத்தர் அவங்களோட லைஃப் ஹிஸ்டரி, அவங்க எழுதின ஒர்க் எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். டே 32 அப்ப இந்த லாஸ்ட் 3 days படிச்சதை இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்க்காக 25/11/2025ல ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துடுறீங்க. சரி, ஓகே. இப்போ இனிமேல் லிட்ரேச்சருக்கு அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்குள்ள வரும், அதுக்கப்புறம் கிரிட்டிசிஸ்டுக்குள்ள போறோம், அதுக்கப்புறம் ரிசர்ச்க்குள்ள வரும். சரி, ஓகே. டே 33 and 34 இந்த 2 நாளுமே ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சிமாண்டிக்ஸ், சின்டாக்ஸ், பிராக்மெண்டிக்ஸ் இது எல்லாத்தையும் படிச்சு 27/11/2025ல இந்த டெஸ்ட் எழுதுறீங்க. 2 நாளா படிக்கிறீங்க, அது 2வது நாள்ல தான் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. அதுவும் 27ஆம் தேதி. ஸோ டே 35 and 36 உங்களுக்கு அதுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. 28ங்கிறது டே 35, 29 தான் டே 36. அப்ப இந்த 2 நாளும் படிச்சுட்டு 29/11/2025ல இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் சார்ந்த டெஸ்ட் ஒன்று ப்ராக்டிஸ் பண்றீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கணும். நீங்க கொடுக்குற டேவுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க டேட்னுடைய டெக்ஸ்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு படிக்கிற கொடுக்குறோம்னா இடையில ஒரு நாள் டெஸ்ட் இருக்காது. அதற்கு அடுத்த நாள் அந்த எண்ட் ஆஃப் த டேல தான் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரியே வடிவமைச்சிருக்கும். அந்த நெக்ஸ்ட் டே 37 இந்த ஒரே நாள்ல இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிச்சுட்டு நீங்க 30/11/2025ல ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் அண்ட் அப்ரோச்சஸ் படிக்கிறீங்க. ஸோ 38, 39, 40 இந்த 3 நாளும் படிக்கிறீங்க. ஸோ இதுக்குள்ள இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் டீச்சிங் தான், லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்ல அதுக்கு எங்கேயும் எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க டீச்சிங் தான் நீங்க வந்து படிக்க போறீங்க. கிராமர், டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல இருந்து அந்த டீச்சிங்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறீங்க. 3/12/2025ல இந்த 3 days படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ இந்த லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்னா நீங்க இங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் டீச்சிங் அதனுடைய அப்ரோச்சஸ் தான் இங்க நீங்க பாக்குறீங்க. ஓகே, அது லிட்டரரி மூவ்மெண்ட்ஸ்ங்கிறது ராங், தவறு. அந்த நெக்ஸ்ட் இப்போ கிரிட்டிசிஸ்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ 40 நாள்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரையும் படிச்சாச்சு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் வரைக்கும் படிச்சாச்சு. 41வது நாள்ல இருந்து லிட்ரரி கிரிட்டிசிஸ்டுக்குள்ள வரீங்க. இந்த 41வது நாள்ல பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரேஸ் இங்க 3 பேர்த்தையும் படிக்கிறீங்க. 42வது நாள் 43வது நாள்ல லாங்கினஸ், பிலிப் சிட்னி, ஜான் ட்ரைடன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இவங்கள படிக்கிறீங்க. அதற்கப்புறம் 44 and 45 டே 44 and 45ல வில்லியம் வேர்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், மேத்யூ வெர்னால், டிஎஸ் எலியட். ஸோ இந்த 11 நபருடைய லிட்ரரி கிரிட்டிசிஸ்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு 45வது நாள் 8/12/2025ல ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதி பாக்குறீங்க. அப்ப இந்த 11ஐயும் சேர்த்தாப்புல ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதற்கு அடுத்ததே லிட்ரரி தியரிக்குள்ள வரீங்க. இங்க டே 46 and 47ல ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன் இது 3ஐயும் படிச்சுட்டு 10/12/2025ல ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் டே 48, 49ல போஸ்ட் மாடர்னிசம், சைக்கானடிக் கிரிட்டிசிசம், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம் இது 3ஐயும் படிச்சுட்டு ஒரு நாள் உங்களுக்கு கேப் இருக்கும். டெஸ்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். 48ஆம் தேதியும் படிப்பீங்க, சரி 48வது நாளும் படிப்பீங்க, 49வது நாளும் படிப்பீங்க. அந்த 49வது நாள் தான் 12/12/2025 அந்த அன்னைக்கு நீங்க இந்த டெஸ்ட் எழுதுறீங்க. அதே மாதிரி 50ஆம் தேதி ஃபுல்லா மார்க்சிஸ்ட், நியூ கிறிஸ்டரிசம், கல்ச்சரல் மெட்டீரியலிசம் இதெல்லாம் படிக்க முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 51வது நாள் மீதி இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த 51வது நாள் 14/12/2025ல இந்த லிட்டரரி தியரிக்கான டெஸ்ட்டை எழுதிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் 52 and 53 இந்த டே 2 டேஸும் படிக்கிறீங்க. இங்க போஸ்ட் கலோனியல் கிரிட்டிசிசம், ஸ்டைலிஸ்டிக்ஸ், நரேட்டாலஜி இந்த லிட்டரரி தியரி எல்லாம் படிச்சுட்டு 16/12/2025ல இப்போ ஒரு டெஸ்ட்டை எழுதிடுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளுக்கு ஒருக்க ஒரு டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க கரெக்டா ரீகால் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 54 and 55 இந்த கல்ச்சரல் ஸ்டடிஸை படிக்கிறீங்க இந்த 2 நாளும். அதுல இருக்கக்கூடிய 2வது நாள் 55th டேல 18/12/2025ல கல்ச்சரல் ஸ்டடிஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கல்ச்சரல் ஸ்டடிஸ் தியரிஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க. அப்ப 55 நாள்ல இந்த அளவுக்கு முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு இன்னும் நாட்களே அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல தான், டிசம்பர் எண்ட்ல தான் எக்ஸாமே வருது. இப்ப 18ஆம் தேதியிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 டேஸ் நீங்க கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ 56, 57 இந்த அன்னைக்கு ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. அதை படிச்சுட்டு 20/12/2025ல ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதுறீங்க. அந்த நெக்ஸ்ட் 58, 59 இந்த 2 நாளும் ரிசர்ச் மெத்தட் பத்தி படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 60லயும் ரிசர்ச் மெத்தட் படிக்கிறீங்க, டே 60. இப்போ 23/12/2025ல
60வது நாள் 10வது யூனிட் வரைக்கும் டெஸ்ட் எழுதியாச்சு. ஸோ இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாவை படிச்சாலே நீங்க மார்க் வாங்கிட முடியும். ஸோ இந்த 60 டேஸ்ல எதெல்லாம் முக்கியமானோ அதை மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு டேஸ் இருக்கு அப்படின்னா அது நம்ம இன்னும் ஒரு சில ஏரியாவுக்குள்ள போகலாம். பட் ஆனால் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் முதல்ல உங்களுக்கு 60 டேஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ரியாரிட்டி ஏரியாவை நீங்க நல்லா படிச்சிட்டாலே நீங்க ஸ்கோர் பண்ணி நீங்க வந்து யூஜிசி நெட் வித் ஜேஆர்எஃப் வாங்கிக்கிறதுக்கு போதுமான அளவு இதுலயே இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். அப்போ 60 நாள்ல அதுவும் 23/12/2025 போது நீங்க 10 யூனிட்ஸை முடிச்சிட்டீங்க. மீதி இருக்க நாள் இன்னும் உங்கள்கிட்ட 7 நாள் இருக்கு. இந்த 7 நாள்ல படிச்சது எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். அதே சமயத்துல இந்த 7 டேஸ்ல நீங்க பேப்பர் 1க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கரெக்டா இந்த 7 டேஸ் காலையில் 1 மதியம் 1 டெய்லி 2 யூனிட் படிச்சாலே படிச்சிடலாம். ஸோ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட், யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட். இது உங்களுக்கு எது ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த 7 டேஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து ரிசர்ச் படிக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது 57வது நாள்ல இருந்தே கூட நீங்க 10th இந்த பேப்பர் 1 கூட படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். இது உங்களை ஃபிளெக்சிபிள் பண்றதுதான். லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி லிட்டரேச்சர் படிச்சிருப்பீங்க. டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் லிட்டரேச்சர் ரீகால் பண்றீங்க. அடுத்த ஒரு 3 or 4 ஹவர்ஸ் பேப்பர் 1க்கு நீங்க படிப்பீங்க. சரி ஓகே. அப்போ யூனிட் 3 காம்ப்ரஹென்ஷன், யூனிட் 4 கம்யூனிகேஷன், யூனிட் 5 இது எல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். இதை பத்தி நீங்க எந்த ஒரையும் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் வீடியோஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் கண்டென்ட் இருக்கும். நீங்க ஈஸியா அதை கவனிச்சுட்டு போனாலே போதும், மார்க் வாங்கிடலாம். ஸோ யூனிட் 5 மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங், யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரேஷன், யூனிட் 8 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, and then யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 10 யூனிட்டையும் நீங்க ரொம்ப ஹைலி ப்ரியாரிட்டி தரக்கூடிய ஏரியாவை மட்டும் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். அந்த 10 நாள்ல எப்படி படிக்க முடியுமோ அப்படி படிச்சுட்டாலே மார்க் வாங்கிக்கலாம். ஸோ அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போய் ஜெயிக்கிறது ஒரு ரகம், ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமானது மட்டும் கரெக்டா படிச்சுட்டு போய் மார்க் வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது இன்னொரு ரகம். ஸோ உங்களுக்கு இந்த 60 டேஸ்ல நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றது தான் சௌரியமானது. சரி, கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 60 டேஸ் பிளஸ் 7 டேஸ் உங்களுக்கு கையில் இருக்கும். ஒருவேளை எக்ஸாம் அப்படின்னு இங்கிலீஷ்க்கான எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா இன்னொரு 3 டேஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டிசம்பர் 31ல இருந்து எக்ஸாம் நடக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ் 31 தான் நடக்கணுங்கிறதுல ஒரு 3 or 4 டேஸ் தள்ளி கூட நடக்கலாம். அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக யூஜிசி நெட் அப்படிங்கிறது நீங்கள் பாஸ் பண்ணிட முடியும். வெரி சிம்பிள். இதை மலை மாதிரி பார்க்க வேண்டியதில்லை, அதை ஒன்றும் இல்லை, சிம்பிளாக திங்க் பண்ணுங்க. கொடுத்துருக்கிற 60 நாள் முறையாக பயன்படுத்துங்க, ஜெயிப்பது எளிதே. எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, படிச்சதை ரீகால் பண்ணாலே அதுவே உங்களுக்கு மெமரி ஆயிக்கும். ஈஸியா நீங்க இந்த யூஜிசி நெட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸ்ப்ரிங்லைன் எப்பொழுதுமே எது பாசிபிளோ எது ஈஸியோ அந்த மெத்தட் ஈஸியா சொல்லி கொடுத்துருவோம். சாஃப்ட் ஒர்க்கா போய் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை ஸ்ப்ரிங்லைன் சொல்லி கொடுத்துரும். எங்களோட இன்ஸ்டியூட் ஸ்ப்ரிங்லைன் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல பவானியில இருக்கு. குறிப்பா பவானி பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தாலேயே இருக்கக்கூடியதுதான் எங்களோட இன்ஸ்டியூட். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க மெட்டீரியல் வேணுனாலும் எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து கூட நீங்க கெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பும் பண்றதுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் எங்களோட இன்ஸ்டியூட் தயாரா இருக்கு. உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஸ்ப்ரிங்லைனை பயன்படுத்திக்காங்க. உங்களுக்கு மேலும் எங்கள்கிட்ட போன்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா 7397164456 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஸ்ப்ரிங்லைன் தயாரா இருக்கு. ஸோ இந்த 60 நாள் ஜெயிப்பதற்கான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் ஸ்மார்ட் ஒர்க்கை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 60 டேஸ் ஸ்ப்ரிங்லைன் நம்பி வாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. அது நிச்சயம் நடக்கும். Thank you.